இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் சம்மந்தமாக வரும் பொழுது, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதின ஃபிக்ஹுல் அக்பர் அந்த கிதாபில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் வந்து முஸ்லீம் அல்லாதவர்களாக தான் மரணித்திருக்கிறாங்க. மாத்தா அலல் குஃபர் அப்படின்ற அந்த வார்த்தையை பிரயோஜனப்படுத்தியிருக்காங்க. அப்போ இந்த வார்த்தையினுடைய அடிப்படையில் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய நிலைப்பாடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள்ன்ற அந்த நிலைப்பாடு தான் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்களே, இந்த கருத்துக்கான உங்களுக்கு பதில் என்ன சார்? அதாவது இந்த கருத்தை வைக்கிறாங்க தான். ஃபிக்ஹுல் அக்பர் அப்படிங்கிற கிதாபு தமிழ்நாட்டில் எல்லா மர்சாக்களையும் ஓதி கொடுக்குறாங்க. அக்கீதா சம்மந்தப்பட்ட கிதாபு. இது வந்து இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடையது. இதற்கு விரிவுரை தான் முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியிருக்கிறாங்க. இந்த ஃபிக்ஹுல் அக்பரில் தான் மாத்தா அலல் குஃப்ரின்னு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயும் தந்தையும் குஃப்ரிலே மரணித்தார்கள். இதை வச்சுக்கிட்டு சில பேர் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இப்படி சொல்லிவிட்டாங்களே அப்படிமா. இது என்னண்டா எழுத்து பிழையால் ஏற்பட்டது. இது பல பதில்கள் இருக்குது. நான் ஒவ்வொரு பதிலாக சொல்லிகிட்டே வர போகிறேன். இது ஒன்று மட்டும் பதில் இல்லை. முதலாவது இது எழுத்து பிழை. இந்த காலத்துலாம் பிரிண்ட்டு கிடையாது. ஒரு கிதாப் இருந்தால் எழுத்தர்கள்னு இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லி 10 காப்பி எழுதிதாங்க, இன்னொரு போய் இதில் 7 காப்பி எழுதிதாங்கன்னு கேட்பாங்க. அவர் எழுதி கொடுப்பாங்க. அந்த காலத்தில் அப்படி தான். அந்த மாதிரி எழுத்தர்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்ட போது அந்த எழுத்தர்கள் ஒருவர் பிழை செஞ்சிட்டார், தவறு செஞ்சிட்டார். எப்படி மாத்தாவோட 2 மா வருது பார்த்தீங்களா? இவர் என்ன நினச்சிட்டாரு, ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா யாரும் எழுதிவிட்டாங்க போல தெரியுதுன்னு மாத்தாவோன்னு பாடிக்கிட்டார். ஏன்னா எழுத்தர்கள் எல்லாருக்குமே விளக்கம் தெரிந்தவர்கள் அல்ல, எழுத்து திறன் இருக்கும், அவ்வளோதான். அந்த டியூட்டியை மட்டும் தான் பார்ப்பாங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன மீன், அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. வந்தார், இவரே நினச்சிடா மா, அப்புறம் இன்னொரு மா, அப்போ வந்து எக்ஸ்ட்ராவோட போட்டிருக்கிறாங்க அப்படின்னு இவர் சரி செய்கிறவங்க பேரில் உள்ளதை இல்லாமல் ஆக்கிவிட்டார். சரி செய்கிறவங்க பேரில் என்ன ஒரு நம்ம ஆச்சரியமான வர்த்தக விஷயம்டா, எத்தனையோ நுஸ்கா பிரதிகள் இருக்க, இந்த பிரதி மட்டும் கிடச்சிச்சு பாருங்கள், நம்ம அச்சிடுவதற்கு. அதான் இரவோட நாட்டம், இரவோட நாட்டம் தானே. இப்படியான இருந்தால் தானே சோதனை. இதை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் வழி தவறாங்கல்ல. இதுங்க தான் 1000 எழுத்து இருக்கலாம், உன் கொள்கையில் எப்படி இருக்கிற அதை பார்க்குறதுக்கு தான் நான் இப்படி செஞ்சேன்னு கூட எல்லாம் வைப்பான். அந்த மாதிரி தான் இது இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து மாத்தாவில் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நினச்சி ஒரு மாவை எடுத்துகிட்டு மாத்தாவுக்கு குஃப்ரின்னு எழுதிட்டார். எழுத்து பிழை. 1வது பதில். 2வது மாத்தா அலல் குஃப்ரின்னு இருக்குது. இருவரும் காஃபிராக மரணித்தார்கள்னு இதுக்கு அர்த்தம் வைக்கவும் முடியாது. அப்படி அர்த்தம் வைக்கிறா இருந்தால் வாசம் எப்படி தெரியுமா வரணும், மாத்தா காஃபிரைனி அப்படின்னு வரணும். 2 பேரும் அப்படி தான் வரணும். இங்கே அலல் குஃப்ரின்னு இருக்குது. அலல் குஃப்ரின்னா அலா ஜமனில் குஃப்ரி, குஃப்ருடைய காலத்தில் மரணித்தார்கள் அர்த்தம். அப்போ காஃபிர மரணித்தா அப்படியே வச்சுக்கிட்டா கூட, மாத்தான்னு வச்சுக்கிட்டா கூட இந்த அர்த்தம் இல்லை அப்படிங்கிறது ஒன்று. இது உண்மையிலேயே அந்த நுஸ்கா இப்படி இல்லை, வேறு அமைப்பில் தான் இருக்குது அப்படிங்கிறது பல ஆதாரங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு இவங்க அப்துல் ரஹ்மான் ஹலீஃபா அப்படிங்கிற வருவாங்க. அவங்க அல் முஷப்பிஹா வல் முஜஸ்ஸிமா அப்படிங்கிற கிதாப் எழுதினாங்க. அந்த கிதாபில் ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, நான் மதீனா ஷெரீஃபில் இருந்தபோது லைப்ரரி போனேன். அந்த லைப்ரரி அப்படிங்கிறது ஆரிஃப் பேக், ஷெய்குல் இஸ்லாம் ஆரிஃப் பேக், அந்த லைப்ரரியோட பேர், மஷூரான லைப்ரரி. போனேன். ஃபிக்ஹுல் அக்பரில் 2 நுஸ்கா பிரதி எனக்கு கிடச்சிச்சு. அந்த இடத்த எடுத்து பார்த்தேன். அதில் மாத்தா அலல் ஃபித்ரத்தின்னு ஒரு நுஸ்காவில் இருக்குது, மாத்தா அலல் ஃபத்ரத்தின்னு இன்னொரு நுஸ்காவில் இருக்குன்னா சம்மந்தப்பட்டவங்க ஸ்பாட்டில் போய் பார்த்தவங்க சொல்கிறாங்க, அந்த லைப்ரரியில் நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. இப்போ அப்படின்னு நினைத்து மறுத்தோம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிலாம் எவ்வளோ உயர்ந்தவங்க, எப்படி எழுதியிருப்பாங்க. இதுதான் மாத்தா அலல் ஃபித்ரா, ஃபித்ராண்டா இயற்கை மார்க்கம் இஸ்லாம், இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் அவள் மரணித்தார்கள். இல்லை அலல் ஃபத்ரத்து ஃபத்ரத்துன்னு சொன்னாங்க, இந்த ஃபத்ரத்துடைய காலத்தில், இடைப்பட்ட காலத்தில் உண்மை தானே, ஃபத்ர காலத்து தானே, அப்படி தான் இருக்குது. அப்போ நுஸ்காக்கள் படதில் இந்த மாதிரி நுஸ்கா தான் கரெக்டு. அப்போ அங்கே வந்து மாத்தா அலல் குஃபுருங்கிறதுக்கு அலல் குஃபுருன்னு சொன்னால் காஃபிரான அர்த்தம் கிடையாது, அலா ஜமனில் குஃபுர், குஃபுருடைய காலத்தில் அர்த்தம் வச்சு அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் மெயின் என்னண்டா மாங்கிற அந்த வார்த்தை எடுக்கப்பட்டுள்ளது எப்படி தெரியுமா, அங்கே இருக்கும் மாத்தாண்டு இருக்கும். மாத்தாண்டு என்ன அர்த்தம், மரணிக்கவில்லை. இவங்க சொல்ல பிரகாரம் அலல் குஃபுரி, குஃபுரிலே மரணிக்கவில்லை.
அந்த மா வந்தால் தான் மரணிக்கவில்லை. இவன் எழுதுன நினச்சிட்டாரு, இன்னும் 2 2 மா மா வருதே இருக்குன்னு சொல்லிட்டு. எதுக்கு அப்படின்னு போயிட்டார். அதுதான் பல பேர் இந்த சிக்கல்கள் ஆயிடுச்சு. இந்த பரீட்சையிலே இறைவன் நாடித்தான் இதெல்லாம் செய்கிறான். இந்த பரீட்சையிலே வெற்றி கண்டவர்கள் வெற்றி கண்டார்கள், தோல்வி கண்டவர்கள் தோல்வி கண்டார்கள்.